வணக்கம் நண்பா, இது நம்ம சேனல் சாட் அட்வைசர். நான் உங்கள் வரதன் பேசுகிறேன். அவங்க நம்ம இன்றைக்கி டாப்பிக்கில் போகலாம். லாஸ்ட் வீக் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மீ. பிகாஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணல, நீங்கள் இன்ட்ராக்டிவாக எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரே இதுக்காக தான் நான் வந்து MCQ அது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் அது நீங்கள் இந்த வீடியோவுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து MCQ செஷனே ஸ்டாப் பண்ணிடலான் இருக்கேன். வெறும் எக்ஸல் மட்டும் எடுத்துகிட்டு போகலான் இருக்கேன். அதுவும் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறது பொறுத்து தான். பிகாஸ் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் அப்போ தான் எனக்கு வந்து புரியும், உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கா இல்லையா, அல்லது எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ணலாம், என்னென்னலாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க எல்லாமே அப்போ தான் நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? VLOOKUP லிமிடேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் மொத்தம் எவ்வளோ லிமிடேஷன் கேட்டிங்களா? 7 லிமிடேஷன்ஸ் இருக்குது. அது வந்து லிமிடேஷன்னு சொல்ல முடியாது, அதுக்கு ரெமெடின்னு கூட சொல்லலாம். அதை சரி பண்ணுறது கூட இருக்குது. ஆனால் அது வந்து எப்போ நான் சொல்லுவேன், அது வீடியோ எப்போ போடுவேன்னு கேட்டிங்கன்னா 100 லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு, அப்புறம் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ நம்ம ரீச் பண்ணுறோமோ அப்போ தான் உங்களுக்கு அதுக்குண்டான வீடியோ போடுவேன். அதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டே இருங்க. கூடிய சீக்கிரம் அதை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். நண்பா, வெல்கம் டு சாட் அட்வைசர். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காட்டி பாருங்கள். அதில் தான் சஸ்பென்ஸ் சொல்லியிருந்தேன். 1 வீக்காக நீங்கள் சஸ்பென்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கோம். வாங்க நம்ம அந்த சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், இங்கே ஏ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸு, சின்ன கேப்பு. அந்த கேப்பு தான் மாப்பு. உங்களுக்கு 1 வீக் ஆப்பு. 1 வீக் ஃபுல்லாக நீங்கள் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க இந்த கேப்பு. ஸோ அதனால் நாங்கள் வந்து ரேட்டிங் வந்து 7 கொடுத்துருக்கோம். எப்படி டாப் 10 ரேட்டிங்கோ இதில் VLOOKUPக்கான லிமிடேஷன்ஸும் இதில் வந்து நம்ம வந்து 7th கொடுத்துருக்கோம். 7 திங்க் லிமிடேஷன்ஸ் இருக்குது. வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பேஸ் பார்த்துட்டிங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ். ஓகேங்களா? ஃப்ரீஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே எடுத்துருந்தோம். அதாவது இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியுங்கிறதுக்காக நான் ஃபுல்லாக காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் அரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ரீஸ். இதை பற்றி நான் டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா ஐ பட்டனை கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். கீழே வந்து பிளேலிஸ்ட்டும் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரீஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கீழே வரப்போ NA அப்படின்னு வர ஆரம்பிச்சிடும். அதுவும் ஒரு லிமிடேஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஃப்ரீஸ் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக நியூவான எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். அதாவது எக்ஸாம்பிளில் வந்து அதே எம்ப்ளாயி கோட், சேலரி, நேம் மட்டும் கொஞ்சம் ஹை லெவலாக இருக்குது. மார்க், ஸ்டீவ், எலன், ஜாக், ரத்தன், கோவர்தன். இதுவும் ஒரு ஹை லெவலான நேம் தான். ஓகேவா? நம்ம வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ரேட்டிங் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 5. அது என்ன லிமிடேஷன்ஸுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். VLOOKUP என்ன லுக்கப் வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு போகிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கோடு. இதுக்கு முன்னாடி நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன். 3 எம்ப்ளாயி கோடு இப்படி இருந்து பார்த்தா 3,0 வராது. பிகாஸ் ரைட் டு லெஃப்ட் வந்து VLOOKUP ஒர்க் ஆகாது. எப்பயுமே லெஃப்ட் டு ரைட்டு தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு தான் நம்ம வந்து 5th பொசிஷன் கொடுத்துருக்கோம், ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 4th பொசிஷன் என்னென்னு பார்ப்போம். லுக்கப் வேல்யூ காமன் ஷுட் பி ஆல்வேஸ் ஃபஸ்ட். அதாவது காமன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எதை வச்சு தேட போகிறோமோ அதுவும் ப்ளஸ் இந்த டேபிளில் இருக்கிறதும் காமனாக, அதுதான் காமன்னு சொல்லி நாங்கள் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதையும் நம்ம ஃபார்முலா பண்ணி பார்த்துருவோம். லுக்கப் வேல்யூ என்ன? கோவர்தன்கிற நேம் தான். எனக்கு என்ன வேணும்? எம்ப்ளாயி கோட் வேணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஃப்ரீஸ் கமா காலம் இண்டெக்ஸ் என்ன வேணும்? 1, 0 வராது. ஏன்னு கேட்குறீங்களா? எப்பயுமே நம்ம எதை வந்து காமனாக வைக்கிறோமோ, இந்த கோவர்தன் நேம் வைக்கிறோன்னா அது வந்து ஃபஸ்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால அப்படியே கீழே கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். VLOOKUP இதுதான் காமன் வேல்யூ, லுக்கப் வேல்யூ. ஓகேங்களா? ஃப்ரீஸ் கமா எம்ப்ளாயி கோடு வந்து 3 இருக்குது, 3,0. அவ்வளோதான். 21 பர்த்டே. சச்சோ. அடுத்து வந்து டாப் 3 பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம வந்து MCQ டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோலையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறதும் நீங்கள் வந்து உங்கள் சஜஷன்ஸ் சொல்லுங்கள்.
எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், என்னென்ன கற்றுக்கிட்டீங்கிறதும் சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ டாப் 3 பார்க்க போகிறோம். டாப் 3ங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் அட்டென்ஷனோட பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. VLOOKUP வந்து இட் லுக்ஸ் ஒன்லி ஃபஸ்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஈக்குவல் டு VLOOKUP லுக்கப் வேல்யூ என்னப்பா இங்கே இருக்கிறதுல ஏப்ரல் 1க்கு உண்டானது வேணும். ஓகே, இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃப்ரீஸ் 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 பண்ணியாச்சு. தமிழ்நாடாப்பா செகண்ட் ஒன்று இருக்குது 2,0,0. ஓகே, 826. இது என்னப்பா லிமிட்டேஷனு கரெக்டாக தானே இருக்குது. 826 அது இல்லைங்க, இங்கே பாருங்கள் 1086ன்னு இருக்குது. சேம் ஏப்ரல் மந்த்துக்கு உண்டான சேல்ஸ் தான் தமிழ்நாடு வருது. இது வந்து கொஞ்சம் இருக்கிறதுலே பெரிய லிமிட்டேஷன். ஸோ அது வந்து நம்ம டாப் 3ல் வந்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டாப் 2 பார்ப்போம். பி கேர்ஃபுல் வைல் இன்சர்ட்டிங் காலம். சொல்கிறேங்க இருங்க. இப்போ கேரளாவுக்கு உண்டானது 4th ஏப்ரல் வேணும். VLOOKUP 4th ஏப்ரல் டேட்டு அப் டு கேரளாங்கிறனால ஓகே, நான் கேரளா அப் டு கேரளா வரைக்குமே போட்டுக்கிறேன். C84லேருந்து F வரைக்கும். ஓகே, ஃப்ரீஸ். ஓகே, எத்தனாவதாக இருக்குது? 4th இருக்குது. ஓகே, 0. ஓகே, 336. 4th ஏப்ரல் 336. இதில் என்ன இருக்குது? கரெக்டு தானே? இப்போ பாருங்கள், நான் ஒரு காலம் இன்சர்ட் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 0 ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக தெரியும். இருங்க காட்டுறேன். அதாவது இங்கே பாருங்கள், நம்ம F வரைக்கும் தான் இன்சர்ட் பண்ணியிருந்தோம். G உள்ள காலம் இன்சர்ட் ஆனதுனால டேபிள் அரே வந்து தானாக அப்டேட் ஆகிக்குச்சு ஜிக்கு. பட் இங்கே வந்து காலம் இண்டெக்ஸ் வந்து அப்டேட் ஆகலை. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 5ன்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அப்டேட் ஆயிரும். புரியுதா? இது வந்து ஒரு பிக்கஸ்ட் லிமிட்டேஷன். நீங்கள் பாட்டுக்கு காலம் மட்டும் இன்சர்ட் பண்ணிட்டு நீங்கள் இதை பார்க்காம போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், கேரளா சேல்ஸ் 0 அப்படின்னு காமிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து டாப் 1 பார்ப்போம். டாப் 1 வந்து இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள்னு நீங்கள் நினைக்கலாம், பட் இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப வில்லங்கமானது. பார்ப்போம். VLOOKUP நான் நிறையா டைம் இது ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். VLOOKUP என்ன வேல்யூவோ 60828. ஓகேங்களா? அதே தான், சேம் நம்பர் தான், மாற்றமே இல்லை. ஃபங்க்ஷன் F4 ப்ரெஸ் பண்ணிட்டேன். செகண்ட் ஒன் வேணும், எந்த நம்பர் ends withன்னு இருக்குது. ஸோ 2,0. ஓகே ஓகே, ஏன் வரல? எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, நம்பர்ஸ் கரெக்டு, எல்லாமே கரெக்டு இருந்து ஏன் வரல? கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ஜென்ரல் ஃபார்மெட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபுல்லாக கிளிக் பண்ணிட்டு, சிம்பிள் மெத்தட் இது, ஃபுல்லாக கிளிக் பண்ணிட்டு கன்வெர்ட் டு நம்பர்னு கொடுத்துட்டா எல்லாத்துக்கும் வந்துடும். பிகாஸ் இப்போ உங்கள் கிளைண்ட்லாம் டேட்டா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன ஃபார்மெட்லாம் நீங்கள் டக்குன்னு பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. அதே தப்பு தான் நான் நிறையா டைம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. அதனால தான் நம்ம ரேட்டிங் வந்து இதுக்கு வந்து டாப் 1ல் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. சார்ட்டர்ட் ரிசர்ச் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.